வணக்கம். நம்ம மார்க்கெட் நாளைக்கு வந்து எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்றது நிறைய பேருக்கு பெரிய ஆவல் இருக்குது. கேப் அப் ஓப்பனா இல்லை கேப் டவுன் ஓப்பனா அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய ஆவலாக இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகிறது எப்படி அப்படின்றத பற்றியும், மார்க்கெட் வந்து இன்னும் அடுத்த 2 வாரங்களுக்கு எப்படி வந்து நம்ம மார்க்கெட் வந்து பயணப்பட போகுது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன், எதுக்காக, என்ன காரணம், என்ன ரீசன், அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி ரொம்ப கீழே விழுந்த ஸ்டாக்ஸ், என்னென்ன ஸ்டாக்ஸ் ரொம்ப கீழே விழுந்திருக்கு, ரொம்ப மேலே அதிகரித்த ஸ்டாக்ஸ் என்னென்ன அதிகரிச்சிருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம மார்க்கெட் வந்து நம்ம தேர்ஸ்டே அன்றைக்கி க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 12 புள்ளிகள் மட்டும்தான் வந்து ஒரு ஏற்றத்தோடு முடிஞ்சுது. ஒரு 24,631 அப்படின்றதுல க்ளோஸ் ஆச்சு. அது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 55,341 அப்படின்னு க்ளோஸ் ஆச்சு. வெறும் 160 புள்ளிகள் மட்டும்தான் வந்து உயர்ந்தது. மிட் கேப் நிஃப்டி பார்த்தோம், நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னு வெறும் 110 புள்ளிகள் மட்டும்தான் வந்து மைனஸில் முடிஞ்சுது. 66,511 அப்படின்றதுல வந்து முடிஞ்சுது. ஸோ கடந்த 2-3 செஷனாக வந்து லோ பார்த்தோம் அப்படின்னா, எங்கே வந்து லோவில் வந்து முடிஞ்சுது அப்படின்னா 24,335 அப்படின்றது வந்து நம்ம லோ நம்ம வந்து கடைசி லோ வந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மேலே ஏறி வந்த பாயிண்ட் பார்த்தோன்னா 24,631 வந்திருக்கு. கடந்த ஒரு 6 வாரமாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு தொடர்ந்து ஒரு சரிவு. அதாவது எப்படின்னா, நம்மளுடைய என்எஸ்சியோட வரலாற்றில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி 6 வாரம் தொடர்ந்து இறங்குனது அப்படின்றது ஒரு 2 தடவை இறங்கியிருக்கு. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2013 ஒரு தடவை இறங்கியிருக்கு, 2018 ஒரு தடவை இறங்கியிருக்கு, இப்போ 2025 ஒரு தடவை இறங்கியிருக்கு. ஸோ இது 7வது வாரமாக இந்த வாரமும் தொடர்ந்து இறங்கி இருந்தது அப்படின்னா இது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த தொடர்ந்து இறங்கினதை வச்சு பார்க்கும்போது 6 வாரத்தோடு முடிச்சு இந்த வாரம் 7வது வாரம் நமக்கு வந்து ஓரளவு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் வந்து இந்த வாரம் முடிஞ்சிருக்கு. அடுத்த 2-3 வாரங்கள் வந்து நமக்கு வந்து இந்த இந்திய சந்தையில் வந்து ஏறுமா அப்படின்றதுக்கு சுதந்திர தின உரையில் வந்து நம்ம பிரதமர் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு நியூஸ் கொடுத்து மார்க்கெட்டை வந்து மேல் நோக்கி நகர்றதுக்கு வழிவகை செஞ்சுருக்காருன்னு சொல்லலாம். ஸோ ஜிஎஸ்டி ரிஃபார்ம் தீபாவளிக்கு எல்லாருக்கும் ஒரு பரிசு காத்திருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப இதுவாக சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து இந்த தடவை தீபாவளிக்கு உங்களுக்கு பெரிய ஒரு ஆஃபராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஜிஎஸ்டி சோர்ஸஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது ஒன்று நம்ம கவனிக்கலாம். அதே மாதிரி இப்போ அலாஸ்காவில் நடந்த ட்ரம்ப் அண்ட் புட்டினோட மீட் வந்து ஓரளவு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். திரும்ப வந்து விலை மலைக்கு யூரோப்பியன் லீடர்ஸையும் ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப் அவர்கள் கூப்பிட்ருக்காங்க. மண்டே அன்றைக்கி அந்த மீட்டிங் நடக்க போகுது. மண்டே அன்றைக்கி அந்த மீட்டிங்கோட முடிவு என்ன ஆகும் அப்படின்றத நம்ம காத்திருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் வச்சுக்கோங்களேன். அதேமாதிரி இப்போ ட்ரம்ப் அண்ட் புட்டினோட பேச்சுவார்த்தையில் வந்து நிறையா நெகோசியேஷன் போயிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங், அதாவது இது வரைக்கும் ரஷ்யா வந்து நான் பிடிச்சி வச்சுருக்கிற நிலங்கள் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க போல தெரியுது. அதில் வந்து அப்படி திரும்ப வந்து உக்ரைன் கேட்கும்போது இவங்க வந்து அந்த இடத்த வந்து எங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு பதில் வேறு இடம் வேணும், இந்த வேறு இடம் பதில் மாற்றி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவில் உள்ள தொழில் அதிபர்கள்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து முதலீடுகள் இருந்ததோ அதெல்லாம் வந்து முதலீடுகள்லாம் வந்து அமெரிக்கா மற்றும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பிளாக்கெல்லாம் வந்து நீக்கணும் அப்படின்றதையும் கேட்டிருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து அமெரிக்காவும் யூரோப்பியன் யூனியன்ஸும் பண்ணுவாங்க அப்படின்றதான் வந்து நமக்கு தெரிகிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரு 100% ஒரு 40% பாசிட்டிவாக வந்திருக்கு. இன்னும் அடுத்து ஜெலன்ஸ்கி எடுக்க போகிற முடிவில் அதுக்கடுத்து ஒரு 35%, அதுக்கடுத்து ட்ரம்ப்பும் புட்டின் அண்ட் ஜெலன்ஸ்கி சேர்ந்து சொல்ல போகிற முடிவு என்ன அப்படின்றத வந்து நம்ம உலகமே வந்து உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. கடந்த ஒரு 3 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கிற போர் இது முடிவுக்கு வந்து அப்படின்னா எல்லா நாட்டு சந்தைகளை வந்து உயரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் ரஷ்யா ஆல்ரெடி நல்ல ஒரு பொருளாதாரத்தில் இருக்காங்க. ஜெலன்ஸ்கியோட உக்ரைன் வந்து ரொம்ப படும் பாதாளத்துக்கு போயிடுச்சு இந்த 3 வருஷத்தில். அது வந்து ரீஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட சந்தைகள்லாம் ஓரளவு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பிரதமர் அவர்கள் ஜிஎஸ்டி பற்றி பேசியிருந்தாங்க. ஜிஎஸ்டி பற்றி பேசும்போது எல்லாருக்கும் வந்து தீபாவளி பரிசு இருக்குது அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். அதை வந்து நம்ம வந்து சோர்ஸஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து 4 விதமான டேக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 5% இருக்குது, 12% இருக்குது, 18% இருக்குது, 28% இருக்குது. அது இல்லாமல் செஸ் அப்படின்னு சொல்லி தனியாக சில வரிகள்லாம் இருக்குது. அதில் வந்து இந்த தடவை வந்து 2 வரிகளை வந்து கண்டிப்பாக தூக்கிடுவாங்க அப்படின்றத வந்து சோர்ஸஸ்லாம் சொல்கிறாங்க. அதில் வந்து எந்தெந்த வரியை தூக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 12% வரியும் 28% வரியும் வந்து கண்டிப்பாக தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சோர்ஸஸ் சொல்கிறாங்க. அதில் வந்து 12% வரியெல்லாம் வந்து இப்போ போட்டிருக்கிறதெல்லாம் வந்து 5%க்கு வந்துடும். அதேமாதிரி 28% என்னென்னலாம் வரி கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் 18%க்கு வந்துடும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் முக்கியமாக ஆட்டோ ஆன்சிலரிலாம் வந்து 28% இருக்குது. அதெல்லாம் வந்து 18% வரும். அதேமாதிரி 5% வந்து எஃப்எம்சிஜி ஐட்டம்லாம் மேக்ஸிமம் பெரும்பாலும் வந்து 5% வந்து வருவாங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆயில், இந்த மாதிரி இந்த வீட்டு உணவு கன்சூமர் அதாவது என்னென்னலாம் வந்து
உபயோகப்படுத்துகிறாங்களோ அதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட வந்து இந்த 12% வரி வந்து 5%க்கும் 5% வரிகளாம் வந்து 0% வரைக்கும் வந்து மாற்றப்படலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் வந்து பெரும்பாலும் பார்த்தோன்னா அந்த கன்சூமர் யூஸ் பண்ணுற சோப்பு பவுடர்ஸ் அந்த அப்புறம் வந்து பார்க்கும்போது சோப் லிக்விட்ஸு அது மாதிரி பாத்ரூம் ஐட்டம்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து இதெல்லாம் 18% 12% இருந்தது. அதெல்லாம் வந்து 18% இருக்குது 12% அப்போ 5% மாறலாம். அதேமாதிரி 5% இருந்த ஆஷீர்வாத் கோதுமை மாவு அப்புறம் வந்து ஆயில் ஐட்டம்ஸ் அப்புறம் இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வருது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஃபுட் ஐட்டம்ஸில் வர ஐட்டம்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து 0%க்கு வந்து நகரலாம். ரைஸுக்கெல்லாம் 5% டேக்ஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் வந்து இப்போ அதனால் இந்த சந்தை வந்து ஒரு பெரிய இதை வந்து எதிர்பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான். அதே மாதிரி அடுத்து நான் இன்னொன்று எஃப்ஐஎஸோட ஷார்ட் பொசிஷன் நிறையா இருக்குது. இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த எஃப்ஐஎஸோட ஷார்ட் பொசிஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாகவே குறைஞ்சபட்சம் ஒரு 90% கிட்ட ஷார்ட் கவரிங் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க. இப்போ கடைசி ஒரு 2-3 மாதம் பார்த்தோம்னா அது வந்து அதிகரித்து 92% ஷார்ட் பொசிஷன் வந்து இருக்குது அவங்களுக்கு. ஸோ இது வந்து இந்த நியூஸால் வந்து ஷார்ட் கவரிங் வந்து நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்கு. ஸோ இப்போ 26,000 இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு 25,300 25,200 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இங்கேருந்து ஒரு 600 750 புள்ளிகள் வரைக்கும் நகரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்த 2 வாரத்தில். ஸோ இந்த வாரம் அடுத்த வாரம் பார்க்கும்போது 8-9 செஷன் வந்து நமக்கு வந்து ட்ரேடிங் செஷன் வரும். ஸோ அந்த 8-9 நாட்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 750லேருந்து ஒரு 800 புள்ளிகள் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய இது கணிப்பு. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து ப்ளஸில் வந்து நகரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி முக்கியமான சில நியூஸஸ்லாம் சொல்கிறாங்க. எஸ்ஐபியோட இன்ஃப்ளோ வந்து மணிக்கு நிறைய உள்ளே வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 26,000 30,000 கோடி வரைக்கும் கிட்டத்தட்ட எஸ்ஐபி இன்ஃப்ளோ வந்து உள்ளே வந்திருக்கிறதாகவும். அதே மாதிரி பார்த்தா மியூச்சுவல் ஃபண்டோட ஃபண்ட்ஸ் வந்து இந்த தடவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 45,000 கோடி கிட்ட வந்து உள்ளே வந்திருக்கிறதாகவும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம் பண்ணுறதுல வந்து 40% வரி எதுக்கெலாம் வரும் அப்படின்னு சின்குட்ஸுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சின்குட்ஸில் பொருள் வந்து எதுக்கெலாம் வரலாம் அப்படின்னா ஆல்கஹால், சிகரெட்ஸ், அப்புறம் பார்த்தோம்னா பேன் மசாலா ரெடி பண்ணுறாங்க அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு. அப்புறம் வந்து அரேட்டட் ட்ரிங்க்ஸு அதாவது பெப்சி, கோக் இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்களா அவங்க இந்த மாதிரி கம்பெனிக்கு. லக்ஸரி கார்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸ்க்கு ஆல்ரெடி வந்து லக்ஸரி கார்ஸ் அண்ட் ஸ்கூட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 50% வரி இருக்குது. அதில் வந்து 40% வரைக்குள்ள வந்து 18% வந்து ஜிஎஸ்டியாகவும் ஒரு 22% செஸ் வந்ததுன்னா கிட்டத்தட்ட அதுவும் 40%க்குள்ளே வந்துடும். ஸோ அதுவும் வந்து சொல்கிறாங்க. இந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து 40% வரி வந்து இருக்கலாம். அதே மாதிரி Q1 சீசன் ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது. இந்த முடிகிற கண்டிஷனில் இருக்குது. இன்னொரு 10-50 கம்பெனிகள் வேணால் வரலாம். டிசிஎஸில் ஆரம்பித்து இது வரைக்கும் அந்த கம்பெனிகள் பார்த்தா ஏறலாம். ஸோ டிசிஎஸ்லேருந்து இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ்லேருந்து இறங்க ஆரம்பித்தது கண்டினியூஸாக வந்து ஃபால்லே வந்திருக்கு. எல்லாமே வந்து Q1 ரிசல்ட் நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்தா வந்து சில கம்பெனிஸ் நல்லா இருந்தது, சில கம்பெனிஸ் நியூட்ரலாக இருந்தது, சில கம்பெனிஸ் கொஞ்சம் ஓரளவு மோசமாக இருந்தது. ஆவரேஜாக பார்க்க போனால் அப்படின்னா Q1 ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னா நியூட்ரல்னு சொல்லலாம். அந்தளவு தான் சொல்ல முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ஓரளவு மைனஸ்லேயும் இருந்து மைனஸ் ப்ளஸ்லேயும் இருந்தது. அது மாதிரிலாம் இருந்ததுனால இந்த Q1 ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஓவராலாக வந்து நமக்கு வந்து மூவ் ஆகும் அந்த இடத்துலையும் வந்து இருந்தது. Q1 ரிசல்ட் நல்லா இருந்தது, டிசிஎஸில் ஆரம்பித்து வர ரிசல்ட்டாக நல்லா இருந்தது அப்படின்னா அந்த 6 வாரம் லோ வந்து வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதுலேயும் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம மார்க்கெட் நமக்கு. அதே மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய உயர்வுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி இதுவும் நம்மளுடைய இந்த அலாஸ்காவில் நடந்த ட்ரம்ப் அண்ட் புட்டினோட மீட்டும் வந்து ஒரு பெரிய உயர்வுக்கு வந்து நம்ம நிஃப்டி நகரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லா மார்க்கெட்டும் வந்து நல்லா இருக்குது. ஜப்பான் நிக்கை ஆகட்டும், நம்ம யூஎஸ்ஐ மார்க்கெட் ஆகட்டும், அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஆகட்டும், சைனாவோட மார்க்கெட் ஹாங்ஸாங், ஜெர்மனி டாக்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஓரளவு நல்ல பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. இந்த வருஷத்தில் எல்லாமே கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம மார்க்கெட் மட்டும்தான் வந்து பயங்கர லோவில் இந்த வருஷம் ஃபுல்லாகவே அக்டோபரில் ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு வருஷம் முடிய போகுது. மார்க்கெட் அப்படியே சஸ்டைனபுளாக வந்து ஒரு மார்க்கெட் ஏறாமல் அப்படி போய்கிட்டே இருந்தது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் மாதம் ஆரம்பித்து இது வரைக்கும் 3-4 லட்சம் கோடி ரூபாய்க்கு விற்று முடிச்ச எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக செல்லிங்கில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மார்ச், ஏப்ரல், ஜூன், ஜூலை அப்படின்னு ஜூன் எடுத்துகிட்டு ஒரு 4 மாதம் பிப்ரவரி கூட எடுத்துக்கலாம். இந்த ஒரு 4 மாதம் மட்டும்தான் வந்து ஓரளவு பையில் இருந்தாங்க. ரொம்ப பெரிய அளவு பையில் இருந்தாங்கன்னு கிடையாது, சும்மா ஒரு மீடியம் லெவலில் பையில் இருந்தாங்க. திரும்ப ஜூலை மாதம் பார்த்தா ஜூலையிலும் வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 கூட விற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு வந்து குறைஞ்சதுக்கு காரணம் ஜூலையில் ஒரு நல்ல செல்லிங் கொடுத்துருக்காங்க. ஏப்ரலில் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து எஃப்ஐஎஸோட இதை வந்து டேட்டா வந்து நமக்கு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணணும்.
அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா எஸ்என்பி இந்தியாவோட ரேட்டிங் வந்து கடந்த ஒரு 18 வருஷத்துக்கு பிறகு ரேட்டிங் வந்து கூட்டியிருக்கிறாங்க, ரைஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்என்பி வந்து 18 வருஷத்துக்கு பிறகு எஸ்என்பியோட இதை வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு தகவல். அதே மாதிரி ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து 25% அதிகமான தாரிஃப் வந்து வச்சுருந்தார். எதுக்கு அப்படின்னா ரஷ்யாக்கிட்ட வந்து ஆயில் வாங்குறவங்களுக்குலாம் வந்து 25% தாரிஃப் வந்து அது அறிவிச்சிருந்தார். அது வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்க மாதிரி நியூஸஸ் இருக்குது. ரஷ்யா யாரோ ஆயில் பைஸ்க்கு நாட் நீடட் ஃபார் நவ் அப்படின்னு சொன்ன மாதிரி நியூஸஸ் இருக்குது. அதுவும் வந்து மார்க்கெட்டை ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம் நாளைக்கு மார்க்கெட்டில். அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதாவது 2014-15 காலகட்டத்தில் வந்து 31 பில்லியன் இருந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன் ஏற்றுமதி வந்து இந்த FY25 வந்து பார்த்தோம் அப்படின்னா 133 பில்லியனை வந்து உயர்ந்திருக்கா சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 மொபைல் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து 2014 இருந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து ஒரு 300 யூனிட் வந்து மொபைல் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இருக்கிறதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நசாரா டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து அவங்களுடைய ஷேரை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறதாகவும் ஒன்று போனஸ் கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கிற பங்கை வந்து 2ஆக பிரிக்க போகிறாங்க. 10 ரூபா வந்து ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா ஆக்க போகிறாங்க. அதுக்கடுத்து ஒன்று போனஸும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து டபுள் போனஸாக கொடுத்துருக்காங்க நசாரா டெக் மார்க்கெட்டில் உள்ள இன்வெஸ்டர்ஸ்க்கு. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் வந்து நம்ம கச்சா எண்ணெய் வந்து ரஷ்யாக்கிட்ட வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போயும் வந்து நம்ம ரஷ்யாக்கிட்ட வந்து 1.6 மில்லியன் வந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அவர் சொன்ன பிறகு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ண நம்ம மோடி அவர்கள் இது பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் மட்டும் 2 மில்லியன் பேரல் வந்து ஒரு நாளைக்கு வந்து ரஷ்யா கிட்ட வாங்குறதா வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 1.6 மில்லியன் பேரல் வந்து வாங்கிட்டு இருந்தோம் நம்ம. இப்போ வந்து 2 மில்லியன் பேரல் வந்து பெர் டே வந்து வாங்கிட்டு இருக்கதா வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் ட்ரம்ப் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் வந்து அவருக்காங்க நாங்கள் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குவோம், நாங்கள் ரஷ்யாவோட விட்டுற நம்பர் அப்படின்னு ஆயிலுடைய கன்சூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரஷ்யா கிட்ட. ஸோ 2 மில்லியன் அப்படின்றது இப்போ டெய்லி கன்சூம் பண்ணுற அளவாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து டாலருக்கு அகேன்ஸ்டாக சேலஞ்ச் பண்ணுற மாதிரி பிரிக்ஸ் நாடுகளில் உள்ள கண்ட்ரிஸ்க்கெலாம் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எங்ககிட்ட வந்து எங்கள் இந்தியன் ருப்பீஸ்லேயே வந்து எங்ககிட்ட வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அழைப்பு எடுத்துருக்கிறதா தகவல் வரணும். பெருசாக வந்து பிரேக்கிங் நியூஸாக வந்துட்டு இருக்கு. இப்போல்லாம் சில மீடியா ரிப்போர்ட் வந்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிக்ஸ் கண்ட்ரிகள் வந்து இந்தியா கிட்ட எங்களுடைய இந்திய ரூபாயிலே வந்து 100% வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கதா வந்து தகவல் நிறைய பத்திரிகைகளில் வந்து இப்போ வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு மாதமாக, அதாவது ஜூலை 15 ஆகஸ்ட் 15 கணக்கு எடுத்துக்கலாமே, கடந்த ஒரு மாதமாக நம்ம இறங்கிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா பிஜி எலக்ட்ரோ ப்ளஸ் அப்படின்ற கன்சூமர் டூரபிள் பண்ணுற ஐட்டம் கம்பெனிகள் வந்து ஒரு 40% கிட்டத்தட்ட இறங்கியிருக்கு. 808 ரூபாலேருந்து இப்போ 489 ரூபா ட்ரேட் ஆகுது, 40% இறங்கியிருக்கு. அதுமாதிரி இந்தியன் எனர்ஜி எக்ஸ் 203 ரூபாலேருந்து 140 ரூபா வந்திருக்கு, ஒரு 31% இறங்கியிருக்கு. அதேமாதிரி மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா அதே மாதிரி 255 ரூபாலேருந்து 178 ரூபா வந்திருக்கு, 30% இறங்கியிருக்கு. அதேமாதிரி பஞ்சாப் நேஷனல் ஹவுசிங் ஃபினான்ஸ் 1081 ரூபாலேருந்து 766 ரூபாய்க்கு வந்திருக்கு, 29% இறங்கியிருக்கு. அதேமாதிரி ஜென்டெக் அதே மாதிரி கிட்டத்தட்ட 1880 ரூபாய் ட்ரேட் ஆனது பங்கு 1406 ரூபாய்க்கு வந்திருக்கு, 25% இறங்கியிருக்கு. அதேமாதிரி கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம் 935 ரூபாய் 712 ரூபா வந்திருக்கு, 23% இறங்கியிருக்கு. ரெடிங்டன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட பங்கு வந்து 310 ரூபாலேருந்து 237 ரூபா இறங்கியிருக்கு, 24% இறங்கியிருக்கு. அதே மாதிரி ட்ரிவேணி டர்பன் அப்படின்ற ஒரு பங்கு 667 ரூபாலேருந்து 512 ரூபா வந்திருக்கு, 23% இறங்கியிருக்கு. அதே மாதிரி பிசி ஜுவல்லரி 16 ரூபா 83 பைசா 12 ரூபா 96 பைசாக்கு வந்துருக்கு, 23% இறங்கியிருக்கு. கோஃபேஷன் அப்படின்ற ஒரு நிறுவனம் 889 ரூபாலேருந்து 690 ரூபா வந்திருக்கு, 22% இறங்கியிருக்கு. இந்த அனூப் இன்ஜினியரிங் அதே மாதிரி 2814 ரூபா ட்ரேடான பங்கு 2216 ரூபாய்க்கு வந்திருக்கு, 21% இறங்கியிருக்கு. அதே மாதிரி வத்வான் டெக்ஸ்டைல்ஸ் 501 ரூபாலேருந்து 394 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் வந்து டாரிஃப்னால பெரிய அளவில் இறங்கின ஒரு பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா வெல்ஸ்பன் லிவிங் 142 ரூபா 113 ரூபா வந்து 20% இறங்கியிருக்கு. அதேமாதிரி பார்த்தோம் 5 ஸ்டார் பிஸ்னஸ் அதேமாதிரி 730 ரூபாலேருந்து 583 ரூபா வந்து 20% இறங்கியிருக்கு. ஆர்த்தி ஃபார்மா லேப்ஸ் பார்த்தோம் 946 ரூபாலேருந்து 757 ரூபா வந்து 20% அதுவும் இறங்கியிருக்கு. கேபிஆர் மில் 1183 ரூபாலேருந்து 955 ரூபா வந்து 20% அதுவும் இறங்கியிருக்கு. அதுமாதிரி கேபி எனர்ஜி பார்த்தோம் 519 ரூபாலேருந்து 420 ரூபா வந்து அதுவும் 12% இறங்கியிருக்கு. சென்னை பெட்ரோ பார்த்தோம் 779 ரூபா 634 ரூபா 18% இறங்கியிருக்கு. வீனஸ் பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ் அதே மாதிரி 1629 ரூபா 1327 ரூபாய்க்கு வந்திருக்கு, 19% அதுவும் பங்குகளும் இறங்கியிருக்கு. அது சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம் அப்படின்ற நிறுவனத்தோட பங்கு 532 ரூபாலேருந்து 435 ரூபாய்க்கு வந்திருக்கு, 18% அதுவும் அந்த பங்கு இறங்கியிருக்கு.
அதேமாதிரி ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட பங்கு 1141 ரூபாயிலேருந்து 934 ரூபாய்க்கு வந்திருக்கு. 18% அந்த பங்கு இறங்கியிருக்கு. அதேமாதிரி கார்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோட நிறுவனத்தோட பங்கு 2363 ரூபாயிலேருந்து 1938 ரூபாய்க்கு வந்திருக்கு. 17% அது அந்த பங்கு இறங்கியிருக்கு. அதேமாதிரி சொனாட்டா சாஃப்ட்வேர் அப்படின்ற நிறுவனத்தோட பங்கு 436 ரூபாயிலேருந்து 360 ரூபா வந்திருக்கு. 18% அந்த பங்கு இறங்கியிருக்கு. இண்டஸ் டவர்ஸ் அதேமாதிரி 403 ரூபாயிலேருந்து 333 ரூபா, 17% இறங்கியிருக்கு. வோல்டம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்ற பங்கு 9550 ரூபாயிலேருந்து 7880 ரூபா வந்து 17% இறங்கிய பங்காக இருக்குது. மேக்னூர் ரீஃபைனரிஸ் பார்த்தோம் 149 ரூபாயிலேருந்து 123 ரூபா வந்து 17% இறங்கியிருக்கு. எல்லாமே ஒரு மாதம் காலகட்டத்துக்கு இறங்கிய பங்கு நான் சொல்கிறது எல்லாமே. ஐநாக்ஸ் விண்ட் அதே மாதிரி பார்த்தா 164 ரூபா 137 ரூபா, 16% இறங்கியிருக்கு. பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்ற நிறுவனத்தோட பங்கு இந்த 674 ரூபாயிலேருந்து 563 ரூபா 17% இறக்கும். அதே மாதிரி சுலா வினியார்ட்ஸ் 298 ரூபாயிலேருந்து 248 ரூபா, 17% இறக்கும். பாரஸ் டிஃபென்ஸ் அப்படின்னு நிறுவனத்தோட பங்கு 795 665 ரூபா வந்திருக்கு. இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14% இறக்கும். அது விண்ணத்தி ஆர்கானிக்ஸ் 1986 ரூபாயிலேருந்து 1668 ரூபா வந்து 16% இறக்கத்தோடு வந்திருக்கு. அதே மாதிரி தெர்மாக்ஸ் நிறுவனத்தோட பங்கு பார்த்தோம் 3900 ரூபாயிலேருந்து 3286 ரூபாய்க்கு வந்து 280 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. 16% இறக்கத்தில் ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா 446 375 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. ஸோ அது மாதிரி நிறைய நிறுவனங்கள் பங்குகள் இறங்கியிருக்கு. அதெல்லாம் இப்போ வாசிச்சிடும் பாருங்கள். பிரிகேட் என்டர்பிரைசஸ், கேம்பஸ் ஆக்டிவ்வேர், நட்கோ ஃபார்மா, பேரமல் என்டர்பிரைசஸ், ஆஸ்ட்ரல் லிமிடெட், கார்வர் டெக் ஃபைபர்ஸ், குவைஸ் கார்பரேஷன், ஜூப்ளியன் ஃபார்மாவோ, ரேமண்ட் லிமிடெட், எலக்ட்ரோசில் காஸ்டிங், உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ், சானோஃபி, லோதா டெவலப்பர்ஸ், GTL இன்ஃப்ரா, ப்ளூ டாட், ரெயில்டெல் கார்பரேஷன், ஸ்வான் எனர்ஜி, அலாக் இண்டஸ்ட்ரீஸ், ஜூபிட்டர் வேகன், வேர்பூல் இண்டஸ்ட்ரீஸ், கான்கர் பயோடெக், ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ், ரைமண்ட் லைஃப் ஸ்டைல், பேட்டா இண்டியா, அசோகா பில்கான், ரயில் விகாஸ் நிகாம், IFCI லிமிடெட், மதர்சன் சுமி, 361 வாம், வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ், வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்ட், ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ், வைபவ் குளோபல், அவான்டி ஃபீட்ஸ், மேன் இன்ஃப்ரா, தேஜஸ் நெட்வொர்க், கண்டெய்னர் கார்பரேஷன், டீம் லீஸ் சர்வீஸ், ராஜேஷ் எக்ஸ்போர்ட், செலோ வேர்ல்டு, ஜிந்தால் ஷா, சன் ஃபார்மா அட்வான்ஸ், மகாநகர் கேஸ். ஸோ இது மாதிரி நிறைய பங்குகள் வந்து இறங்கி இதெல்லாம் 12% 14% இறங்கிய பங்குகள். இதே மாதிரி கிர்லோஸ் ஃபினோமோட்டிக் பார்த்தா 13% இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த நிறுவனம் அதுக்கு அடுத்த சில நிறுவனங்கள் எல்லாமே வந்து 10% 12% இறங்கின பங்குகள் பார்த்தோம்னா சாண்டி லெமன், டிடகர் ரயில் சிஸ்டம், அவென்டெல், CSB பேங்க், VIP இண்டஸ்ட்ரீஸ், ஐநாக்ஸ் இந்தியா, கணேஷ் ஹவுசிங், ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங், சிக்னிட்டி டெக்னாலஜிஸ், NIT, அதானி என்டர்பிரைஸ், பிர்லா சாஃப்ட், ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ், சோல்ரா ஆக்டிவ் ஃபார்மா, சிக்னேச்சர் குளோபோ, கிளாக்ஸோ ஸ்மித்லைன், கோஃபோர்ஜ், சோழமண்டலம் ஃபினான்ஸ், அப்புறம் LT ஃபுட்ஸ். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தாமஸ் குக், ஜாகிள் ப்ரீபெய்ட் ஓஷன் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 11% 13% இறங்கிய பங்குகளாக இருக்குது. அதேமாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸ் சில பங்குகளில் வந்து அதிகமாக இறங்கி 40% இறங்கிய பங்குகளாக இருக்குது. கிட்டஸ் கார்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் 37% இறங்கியிருக்கு. அது எலக்ட்ரோதம் அப்படின்ற ஒரு நிறுவனம் கிட்ட 1174 790 அது 32% இறங்கி பங்காக இருக்குது. சிந்து ட்ரேடிங்ஸ் 33 ரூபாயிலேருந்து 23 ரூபா வந்திருக்கு. லக்ஷ்மி டெண்டல் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து IPO வந்த பங்கு கூட 480 ரூபாயிலேருந்து 340 28% இறங்கியிருக்கு. நைப் அப்படின்ற டிஃபென்ஸ் துறையை அந்த பங்கு 1670 ரூபாயிலேருந்து 1206 ரூபா. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த பங்கு 1900 ரூபா கிட்ட ட்ரேட் ஆன பங்கு 40% மேலே இறங்கிருக்கு. இப்போ இந்த ஒரு மாதம் காலகட்டம் பார்த்தா 27% கிட்ட இறங்கியிருக்கு. குவாட்ரன் ஃபியூச்சர் டெக் அப்படின்ற நிறுவனத்தோட பங்கு 518 377 ரூபாய் வந்திருக்கு. 27% இறக்கும். அதுவும் அதே மாதிரி ஷாலிமார் பெயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 70 ரூபாய்க்கு வந்திருக்கு. 27% இறக்கும். அதே மாதிரி குயிக்லி டெக்னாலஜி 280 ரூபாய்க்கு வந்திருக்கு. 24% இறக்கும். இதுவும் அதே மாதிரி HPL எலக்ட்ரிக் அண்ட் பவர் அப்படின்ற நிறுவனத்தோட ஸ்மால் கேப் பங்கு அதே மாதிரி 20% இறங்கி 482 ரூபாய் ட்ரேட் ஆகுது. கேசால்ஸ் பார்த்தா அப்படின்னா 311 ரூபாய் ட்ரேட் ஆகுது. அதுவும் 20% இறங்கிய பங்காக இருக்குது. ரேமண்ட் ரியாலிட்டி இப்போ வந்து பங்கு பிரித்து கொடுத்தாங்க. அதுவும் கிட்டத்தட்ட அந்த மேலே இருந்து 20% இறங்கி 654 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகுது. அதேமாதிரி பார்த்தா ஸ்போர்ட் கிங் இந்தியான்ற அந்த நிறுவனத்தோட பங்கு 19% இறங்கியிருக்கு. 109 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. ரெஸ்பான்சிவ் இண்டஸ்ட்ரி அதே மாதிரி 196 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. 19% இறங்குது. ஷேராம் சில்க் அதே மாதிரி 587 ரூபாய்க்கு ட்ரேட் 19% இறக்கத்தில் ட்ரேட் ஆகுது. எல்லாம் இறங்கின பங்காக சொல்கிறீங்க சார், ஏறின பங்கு எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. வாய்ஸ் உங்களுடைய மைண்ட் வாஷ் இங்கே வரைக்கும் கேட்குது. ஸோ அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு நான். திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 26% ஏறி 500 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகுது. 396 ரூபாய் ஏற்றம் ஆரம்பிச்சது 500 ரூபாய்க்கு வந்து முடிஞ்சிருக்கு. 26% ஏற்றம் வந்து ஷாரதா எனர்ஜி அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இது வந்து 440 ரூபாய் 553 வந்து 26% ஏற்றம். அது 8 நாள் பார்த்தோம் அப்படின்னா ஜொமேட்டோ அதாவது 257 318 வந்து 23% ஏற்றம். கார்ட்ரேட் அதே மாதிரி கிட்டத்தட்ட 22% ஏற்றம் கொடுத்துருக்கு. 2316 வரைக்கும் வந்திருக்கு. சங்வி மூவர்ஸ், GE வெர்னோவா, ஃபோர்ஸ் மோட்டர்ஸ், ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், பாரதீப் பாஸ்போர்ட், ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 16 20% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. பாரதீப் பார்த்தா 171 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. 240 ரூபாய்க்கு வந்து போச்சு. ஸோ இது வந்து இப்போ ஒரு 30 ரூபா இறங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 17% ஏற்றத்தில் இருக்குது. அதே ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் பண்ணால் ஹால் டைம் ஹையில் வந்து ஓடிட்டு இருக்குது. 938 ரூபாயில் 18% ஏற்றத்தில் இருக்குது.
அதே மாதிரி பார்த்தோம் 197 கம்யூனிகேஷன் பேடிஎம் 1101 1150 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. ஒலட்ரா கிரீன் டெக் அதே மாதிரி 1233 1469 ரூபா ட்ரேட் ஆகுது. ஷாரதா கிராப் அதே மாதிரி பார்த்தோம் 960 ரூபா ட்ரேட் ஆகுது. 15% ஏற்றத்தோட ட்ரேட் ஆகுது. அது கேஆர்பிஎல் கண்டினியூஸான ஏற்றம் இதுவும் அந்த பங்கும் 15% ஏற்றத்தோட 465 வந்து முடிஞ்சிருக்கு. ஷாலி இன்ஜினியரிங் அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா 1828 வந்து ட்ரேட் ஆகுது. 12% ஏற்றம். அதே டாக்டர் லால்பாத் லேப் அதே மாதிரி 3000 3340 11% ஏற்றம். அது நெப்டைப் டெக்னாலஜி அதே மாதிரி 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஜேஎம் ஃபினான்ஷியல் ஒரு 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. கார்ட்ரே ஃபிலிப்ஸ் பார்த்தோம்னா 8% ஏற்றம் கொடுத்துருக்கு. டெலிவரி, ஆக்சுவஸ் கெமிக்கல், ஜேகே சிமெண்ட், ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ், ஹிட்டாச்சி எனர்ஜி, ஆல்கம் லேபரேட்டரிஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், ஏஜே கிரீன் பேக், ஹீரோ மோட்டோ கார்ப், ஹியூமன்ஸ், அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ், வாட்டெக் பபாக், எம்கியூர் ஃபார்மமெடிக்கல்ஸ், அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிப்பர், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ், ஷாய்ஸ் இன்டர்நேஷனல், எல்என்டி, டிவிஎஸ் மோட்டர், இந்தியன் பேங்க், கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாத், சிப்லா, யூனோமிண்டா, ஹூண்டாய் மோட்டர் கார்பரேஷன், இதெல்லாம் பார்த்தா 5லேருந்து 10% ஏற்றம் கொடுத்த பங்கு. கேப்ரியல் இந்தியாவும் அதே மாதிரி 1070 ரூபா ரேஞ்சில் வந்து முடிஞ்சிருக்கு. 1% வரக்கூடிய வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சில செக்டர்ஸ், அதாவது ஜிஎஸ்டியால் பயனடைகிற செக்டர்ஸ், ட்ரம்ப் தாரிஃபால் பயனடைய போகிற செக்டர்ஸ், இந்த செக்டர்ஸ்லாம் வந்து ஒரு அதிரடியான ஒரு ஏற்றம் இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறதுல தெரியுது. கிட்டத்தட்ட 250லேருந்து ஒரு 400 பங்குகள் மேல் நோக்கிய நகர்வுகளில் 10லேருந்து 15% அடுத்த 2 வாரத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய பங்குகளாக இருக்கும். கவனித்து பாருங்கள், இது பார்த்து வாங்க. அதனால நான் வந்து இறங்கிய பங்குகளை உங்களுக்கு வாசித்து காமிச்சேன், இந்த எத்தனை பங்குகள் இதெல்லாம் இறங்கியிருக்கு அப்படின்றத நீங்கள் இந்த பங்குகள்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதா பாருங்கள். வாய்ப்பு கிடைச்சா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 20% உங்களுக்கு ஒரு 2-3 வாரத்து காலகட்டத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய பிடிஎஸ்சி அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணுறவங்க நம்மளுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்காங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிடிஎஸ்டி ஸ்விங் ட்ரேடிங்கான தகவல்கள்லாம் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வரும், ஜாயின் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ற நம்மளுடைய அந்த பேஜ் சேனல் இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப குறைவான அமௌண்ட்டு, ஒன்லி ஸ்விங் ட்ரேடிங் தான். ஸோ உங்களுக்கு பைசாவுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு இருக்காது. நல்ல பங்குகள், நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய பங்குகளாக இருக்கும். வாங்கி வச்சு விற்கிற மாதிரி கூடிய பங்குகள் தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும் மேக்ஸிமம். நல்ல ஒரு கார்பரேஷன் ஆகும் பங்குகள், மொமெண்டம் பங்குகளாக இருக்கும். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுங்கள். சில ஃப்ரீ கால்ஸும் நம்மளுடைய வாட்ஸ்அப் இதில் வரும். நீங்கள் யாருக்காவது விருப்பம் இருந்தால் நம்மளுடைய பேஜ் சேனலில் ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ.